ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னு ட்ரூத் சோஷியலில் நான் மெசேஜ் போட்டேன். ஆனால் ஒரு பய கூட என்னைய மதிக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, என்னைய நாட்டாம அப்படிங்கிறது 2 பேருமே ஏற்றுக்கல போல. 12 மணி நேரத்தில் ஈரானையும் 24 மணி நேரத்தில் இஸ்ரேலையும் முடிச்சுக்க சொன்னோன்னே 2 பேரும் அதை செஞ்சீங்களா? மறுபடியும் வந்து பாலிஸ்டிக் மிசைலை தூக்கி ஈரான் ஏவுறாங்க. இன்னொரு புறம் என்னென்னா, இஸ்ரேலும் தொடர்ச்சியாக அட்டாக் நடத்துகிறேங்கிற பேரில் அடி வாங்கிட்டு இருக்கு. அப்போது நான் எப்படி வந்து பெரிய ஆளு நிரூபிக்கிறது அப்படின்னு நிச்சயமாக ட்ரம்ப் தன்னுடைய சகாக்கள்கிட்ட கண்டிப்பாக வருத்தப்பட்டு அழுதிருப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய அரசு ஊடகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி, போரில் ஈரான் வெற்றி பெற்றதாக அரசு அறிவித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் சரண்டராக சொன்னார். அப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே எதுவுமே நடக்கவே இல்லை. கைதிகள் பரிமாற்றம், காசா மீது இனிமேல் இஸ்ரேல் போர் தொடுக்கக்கூடாது தொடர்பான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு இன்னும் 2 நாட்களில் நடக்க இருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இருந்த போதிலும் ஆங்காங்கே சில அசம்பாவித சம்பவங்கள் நடக்கத்தானே செய்யும். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர்.